நான் சொல்றது உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம். It might be grieving for you, ஆனா என்ன தவிர யார் சொல்ல முடியும்? but none else can tell other than me. உங்க மேல அன்பினால சொல்றேன். Because of the love I have upon you. படிக்க போறீங்களா? ஒழுங்கா படிங்க. When you go to study properly. வேலைக்கு போறீங்களா? When you go to for job, ஒழுங்கா வேலைக்கு போங்க. do your work properly. அங்க எப்படி இருங்கன்னா, how you are supposed to be there? சாட்சியா இருங்க. Live a testimonial life. உங்க வேலை ஸ்தலத்துல 100 பிள்ளைங்க மத்தியில சாட்சியா இருங்க. You must be a testimony among people. காலேஜ்ல சாட்சியா இருங்க. In your college you should be a testimony. நீ சாட்சியா இருந்து பாரு. When you become a testimony there, கர்த்தர் உன் சந்ததியை உன்னை ஆசீர்வதிக்கிறார். God will bless your generation. கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதிப்பார். God will bless your generation. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும். If a generation ought to be blessed, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. நான் ஒண்ணே சொல்லி முடிச்சறேன். I will tell one thing and finish. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 20 years back, அதுக்கு மேல நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பாஸ்டர் வந்தார் அமெரிக்காவுல. there was a pastor who came here அவர் பிரதிஷ்டை பண்ணாராம். and he was dedicated. டிவியே வாங்க கூடாது. He said he will not buy any TV. டிவியே வாங்கல. He never got any television. ஆனா பிள்ளைங்க பெருசாயிட்டாங்க. The children began to grow up. பிள்ளைங்க அப்பா டிவி பார்க்கணும். The children asked, we want to see television. இவர் முடியாது. So he said you cannot see it. வேண்டாம். He said no. சரி, கடைசில பசங்க என்ன பண்ணானுங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்கு போய்ட்டான். At last the children went to the neighbor's home. பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். So they were watching TV in the neighbor's home. இவர் பார்த்தாரு. So this man saw, என்னடா இது, பசங்களை கட்டுப்படுத்த முடியல. we are not able to control our children. சரி, டிவி வாங்கிடலாம். So let us buy a TV. வாங்குறோம். So we are buying a television. இருக்கிறதுல பெருசா வாங்கிரோம். We'll buy the biggest one among it. கடைக்கு போனாரு. He went to the shop. இருக்கிறதுல எது பெருசுன்னு பார்த்தாரு. He chose the best one and the bigger one. வாங்கிட்டாரு. He bought it. வாங்கி பேக் பண்ணி and he packed கார்ல ஏத்திட்டாரு. and he took it in his car. இவன் பில் கொடுத்தான். He gave him the receipt. பில் கொடுக்கும்போது ஒரு இது கொடுப்பான்ல, என்னது, ப்ரோஷர். ப்ரோஷர் கொடுத்தான். He gave a brochure as well. அந்த ப்ரோஷர்ல மேல எழுதி இருந்துச்சு, and there was something written upon it. நீங்கள் இன்று முதல் எங்கள் கஸ்டமர் ஆகி விட்டீர்கள். You have become a customer of us from today. ஆகையால் therefore இன்று முதல் from today உலகத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். we bring the entire world into your home. அத வாசித்தார். He read that. அட பாவி, உலகமே வேண்டாம்னு சொல்லி நான் ஆட்ட விட்ட போறேன். I went to God that I don't want this world. உலகத்தை கொண்டு வரானா, வீட்டுக்குள்ள கொண்டு வரான். He says he brings the world into my home. உடனே சொன்னாரா, he said immediately, the brochure கையில கொடுத்து, he gave back the brochure. 50% டிஸ்கவுண்ட்ல எடுத்துக்க. You take this in a 50% discount. எனக்கு வேண்டாம். I don't want this. தயவு செய்து எனக்கு வேண்டாம். I don't want this television. நீ வீட்டுக்குள்ளே உலகத்தை கொண்டு வந்துருவ. You are bringing the world into my house. அவன் என்னென்னமோ சொன்னான். He told him, convinced him. முடியவே முடியாது. He said no, not at all. நான் இத வீட்டுக்குள்ள உலகத்தை அனுமதிக்கவே மாட்டேன். I will not allow this world to enter into my house. இது before 20. This was around 20 years back. After 20. But after 20 years, அன்றைக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார் பாருங்க உலகம். The world, he said that he will not bring the world into this house. அந்த உலகம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இல்ல. That world is not in our home now. கைக்குள்ளேயே வந்துடுச்சு. It is in your hands now. அன்றைக்காவது கண்ட்ரோல் அப்பா கையில இருந்துச்சு. That day we had control in the hands of the father. அன்றைக்கு அம்மா கையில இருந்துச்சு. We had the control in the hands of the mother. அன்றைக்கு ஒரு ரிமோட் இருந்துச்சு. We had a remote those days. No remote. Today we don't have a remote. நீ கோயில்ல உட்கார்ந்து மெசேஜ் அனுப்பலாம். Today you can text even from the church. பிரசங்க கேட்டுட்டே அனுப்பலாம். You can text even while listening to the sermon. உங்க அம்மா பக்கத்துல படுத்துக்கிட்டே அனுப்பலாம். Even lying with your mother you can text it. நீ பாவம் செய்ய எங்கேயும் போக வேண்டியதில்ல. You need not to go anywhere to sin. உன் கையில இருக்கு. It is in your hands. உலகம் உன் கையில இருக்கு. The world is in your hand. இருக்கா? Is it there? தங்கச்சி, sisters, உன் கையில செல் இல்ல. It is not a mobile you have in your hand. நல்ல பேர் வச்சிருக்கான். அதுக்கு பேர் என்ன? What is the name of it? செல். It is a cell. செல் என்ன செய்யும் தெரியுமா? What does the cell do? செல்லுன்னா முஸ்ல கரையான் புத்து. It is like a rusting. அது அப்படியே புத்து புத்தா பிடிச்சிட்டே வரும். It also builds rusting. அது எப்ப தெரியுமா தெரியும்? When do we know about it? நமக்கு ஒரு நல்ல வியாதி தெரியுமா இருக்கு. அதுக்கு பேரு புத்து நோயாம். We have a disease named cancer. புத்து நோய். It is called as cancer. அது நிறைய செல் சேர்ந்த புத்து நோய். So it is a combination of the cells. அது எப்ப தெரியும் தெரியுமா? So when it be revealed? நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். I would have told you already. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கேன்சர்ல செத்து போயிட்டாங்க. Dr. Anna died out of cancer. அவங்கள வந்து கவனிச்ச டாக்டர் உலகத்துல மூணாவது டாக்டர் நினைக்கிறேன். ஃபேமஸ் டாக்டர். The doctor who took care of him was the third in the world. அவரு கேன்சர்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். He was a great specialist in cancer. அவர்தான் அறிஞர் அண்ணாதுரைக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தார். So he gave treatment to Annadurai.
அவர் செத்து போயிட்டாரு. So he died. இந்த டாக்டர் நல்லா தான் இருந்தாருங்க. The doctor was very well. ஒரு நாள் வயிறுல இந்த பக்கம் வலிச்சுதான். Suddenly he had a pain in his stomach. அந்த எக்ஸ்ரே எடுக்கிறவனை கூப்பிட்டு So he called the man who takes X-ray. பக்கம் இடது பக்கம் வலிக்குது, Said, my left side is aching. கொஞ்சம் எக்ஸ்ரே எடுறான்னாராம். Please take an X-ray of this. அவன் எக்ஸ்ரே எடுத்து கொடுத்தான். So he took the X-ray and gave the copy. எக்ஸ்ரே தூக்கி பார்த்தாரு, When he looked at the X-ray copy, உயிர் போயிடுச்சு. he died. பார்த்தாருங்க எக்ஸ்ரே, He looked at the X-ray, உயிர் போயிடுச்சு. he died. ஏன் தெரியுமா? You know why? வயிறு ஃபுல்லா கேன்சர். Because of the cancer in his stomach. இவர் யாரு? Who is he? வேர்ல்டு ஸ்பெஷலிஸ்ட். He was a world specialist. இவருக்குள்ள செல்லு வந்தது, But there is a cancer in himself, இவருக்கே தெரியாது. but he could not find it himself. இதுதான் செல் பண்ற வேலை. This is the one that the cells do. உங்க கையில தான் இருக்கு. It is in your hand. வீட்டுக்குள்ள வராத உலகம் The world will not come into your house. உங்க கையில இருக்கு. It is in your hand.